இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன பலப்படுத்துகிற வார்த்தைகள் இங்கே சொல்லுகிறார். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று. அடைக்கலான் குருவி 29வது வசனத்தை பாருங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா என்று. இதே சம்பவம் லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் என்று. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள். அதாவது 2 காசு கொடுத்து அடைக்கலான் குருவியை வாங்கும்போது 4 கொடுப்பார்கள், 1 இலவசமாக கூட கொடுப்பார்கள். எதற்காக நான் இதை எடுத்து சொல்லுகிறேன் என்றால், மனிதன் இந்த அடைக்கலான் குருவிக்கு நிர்ணயித்த விலை அற்ப விலை. 2 காசு கொடுத்து வாங்கினா ஒரு அடைக்கலான் குருவியை சும்மா கொடுப்பாங்க. அப்படி 5 அடைக்கலான் குருவி. அந்த அடைக்கலான் குருவியை குறித்து 29வது வசனத்தை பாருங்கள். ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அற்ப காசுக்கு கிடைக்கும் அடைக்கலான் குருவியை குறித்தே அவருக்கு ஒரு சித்தம் இருக்குமானால், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, உன்னை குறித்து அவருக்கு சித்தம் உண்டல்லவா? இந்த அடைக்கலான் குருவி எப்பொழுது பறக்க வேண்டும், எவ்வளவு காலம் வாழ வேண்டும், எப்பொழுது விழ வேண்டும் என தேவன் தீர்மானித்திருக்கிறார். அவருடைய சித்தப்படிதான் அது வாழும், அவருடைய சித்தப்படிதான் அது பறக்கும், அவருடைய சித்தப்படிதான் அது விழும். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு அடைக்கலான் குருவி கீழே விழாதுன்னு சொல்லிவிட்டு 30வது வசனத்தில் சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு அடைக்கலான் குருவி அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அதே போலதான் உன்னுடைய ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அவர் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நம்மை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. என்ன? நான் எவ்வளவு காலம் இந்த பூமியில் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், எப்பொழுது என்னுடைய ஓட்டம் முடிய வேண்டும் என்பதை எல்லாம் அவர் தீர்மானித்திருக்கிறார். அவர் சித்தப்படிதான் நடத்துவார். ஆமென். எதிராக எழும்புகிற சத்ருவை குறித்தோ மனிதர்களை குறித்தோ உன்னை விழத்தள்ளும்படிக்கு அவர்கள் தொடுக்கிற ஆயுதங்கள், செய்கிற சூழ்ச்சிகளை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. அவருடைய சித்தம் இல்லாமல் அந்த அடைக்கலான் குருவியும் கீழே விழாது. அவருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. நீங்கள் விசேஷித்தவர்கள். தேவன் உன்னை சும்மா சேர்த்து கொள்ளவில்லை, உனக்கு ஒரு கிரயத்தை கொடுத்து சேர்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஆரம்பம் என்ன, உன்னுடைய முடிவு என்ன, என்னென்ன காரியங்களை காண வேண்டும், எந்தெந்த காரியங்களை கடக்க வேண்டும் என கர்த்தர் தீர்மானித்த அவருடைய சித்தத்தின்படிதான் நடந்தது, நடக்கிறது, நடக்கும். எனவே சத்துருவின் பயமுறுத்தலை கண்டு சோர்ந்து போகாதே, தொடர்ந்து முன்செல். நீ விசேஷித்தவன், நீங்கள் விசேஷித்தவர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஏன் உதவி செய்தார் தெரியுமா? நான் இப்பொழுது விழுவது அவருடைய சித்தம் அல்ல. எத்தனை போராட்டங்களை கண்டிருப்போம், எதிலையாவது விட்டு கொடுத்தாரா? ஏன் விடவில்லை தெரியுமா? நீங்கள் அப்பொழுது விழுவது அவருடைய சித்தம் அல்ல. அவருடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் என்ன, உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நீர் இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்தின, திடப்படுத்தின ஆண்டவரே, உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை விழத்தள்ளும்படி பிசாசானவன் எவ்வளவோ தந்திரங்கள், சூழ்ச்சிகளை செய்தான். ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தப்படி எங்களை பாதுகாத்தீர், எங்களை நடத்துகிறீர், இந்த நாளை காண செய்தீர். ஆண்டவரே அப்பா, எங்களை விசேஷித்தவர்களாக்கினவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், தைரியமாய் முன் செல்ல கிருபை செய்யும்.
ஆசீர்வதி. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.